வேண்டாம் தம்பி, நீ வேற ஏதாவது செலவு இருந்தா பாரு. சரி 20,000 குறைச்சு குடுக்கறதுனால அப்படி சொல்றாங்கன்னு நெனச்சுக்கிட்டு, சரின்ட்டு திரும்பி வந்துட்டேன். ஆனா அவங்க எய்ம் எல்லாம் என்னன்னா, என் 2 ஏக்கர் விவசாய நிலத்துல தான் இருந்திருக்கு. என் ஒய்ஃப் இறந்த பிறகு 30வது நாள் காரியம் நாங்க முடிச்சு, சாமி கும்பிட்டுட்டு காரியம் முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா, எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டாங்க. இப்ப என் கடன கட்டு அப்டின்னாங்க. அப்ப என்னால கடனையும் கட்ட முடியல. அப்புறம் என் நிலத்த 2 ஏக்கர் நிலத்தையும் விலை பேசி, அவங்கள்ட்ட அந்த நிலத்த குடுத்துட்டு தான், அப்புறம் அந்த கடன்ல இருந்து விடுபட்டேன். கையில ஒரு 60,000 காசு குடுத்தாங்க. என் ஒய்ஃபையும் இழந்துட்டு தான் போய் கையெழுத்து போடுறேன் இந்த நிலத்துக்கு. நான் என்ன கேட்டேன்? சாதாரணமா பஸ்ல போகும்போது ஒருத்தன் கால மிதிச்சிட்டான்னு வச்சுக்கங்க. எனக்கு கால் வலிச்சுச்சு. ஐயய்யோ! இப்படி மிதிக்கிறாரே. சார் கொஞ்சம் தள்ளிலுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். யோவ்! கண்ணு என்ன புடலையிலயா இருக்கு? கால் இருக்குது மிதிக்கிற தள்ளிலையா இருக்கும்? கால் மிதிச்சிருக்கு. கரெக்ட்டா? இப்ப சொல்லுங்க. பணத்த வாங்கிட்டு அவமானப்பட்டு திருப்பி குடுக்கும்போது என்ன நெனச்சு குடுப்பீங்க? இல்ல இப்படிப்பட்ட ஆள் நம்ம போக கூடாது அப்படிங்கிற ஒரு அதான் கேக்குறேன். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பதறடிச்சு வட்டியும் வாங்கி அசலையும் வாங்கி என்னை இப்படி பண்ணிட்டேல்ல, நீயும் நீ உன் குடும்பமும் நல்லா இருந்துட்டு போ. அந்த நல்லா இருந்துட்டு போன்ற சொல்ற வார்த்தையில 1008 அர்த்தங்கள் இருக்கு. சரி எப்படியோ போகட்டும். இது கொடுத்து தொலைச்சோம்னா போதும். இதுதான் உண்மையா தோணும். மேல கொடுங்க. நான் பணத்தை கொடுக்கும்போது என் வாய் சிரிச்சாலே என் வயிறு எரிஞ்சு தான் நான் பணத்தை கொடுப்பேன். ஆனா என்னோட வயிறு எரிச்சல் எனக்கு தான் தெரியும். ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிச்ச பணத்தை உனக்கு நான் வட்டி கட்டியிருக்கேன். அந்த